ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தளபதி 69 திரைப்படத்துலேருந்து வந்து நம்மளோட சூப்பரான ஒரு ஃபோட்டோ வந்து நம்மளோட பூஜா ஹெக்டே வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்ம தளபதி 69 தான் வந்து நம்ம தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து யார் இயக்குவா அப்படின்னு வந்து செம்ம பெரிய ஒரு போட்டியே நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்ம தமிழ் வட்டாரங்களில். ஸோ இயக்குநர்கள் மத்தியில் மாபெரும் ஒரு கடுமையான போட்டியில் வந்து நம்மளோட வினோத் தான் வந்து நம்ம தளபதி 69 திரைப்படத்தை வந்து அஃபிஷியலாக வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு நியூஸே வந்துச்சு. அண்ட் அவரும் வந்து ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தாங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு அரசியல் பேஸ்டு கதையாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கண்டிப்பாக ஒரு அரசியல் படமாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்தில் கொஞ்சம் அரசியல் இருக்குமே தவிர, ஆனால் படமே அரசியலாக இருக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளோட தளபதி 69 திரைப்படத்தில் வந்து நிறைய பெரிய பெரிய பட்டாளங்களே நடிக்கிற பிரபலங்களில் அதில் மெயினாக வந்து நம்மளோட பூஜா ஹெக்டே தான் ஹீரோயின் ரோலில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்மளோட பூஜா ஹெக்டே வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து நம்மளோட 2024 கடைசி நாள் ஷூட் தளபதி 69 அப்படின்ட்டு வந்து நம்மளோட தளபதி விஜயோட காலையும் அதுக்கப்புறம் அவங்களோட காலையும் வந்து சும்மா இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரியாக போட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம தளபதி ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது அவங்க ஏன் ஃபேஸ் காட்டல அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஒரு மெயினான ரீசன் வந்து நம்ம தளபதி விஜயோட கெட்டப் தெரிஞ்சிடுமோ அப்படின்ட்டு வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் போகுது அப்படின்ட்டு